இவங்க தான் நம்மளோட ட்ரிப்போடைய பார்ட்னர்ஸ் பிரகாஷ் அண்ணன், நட்ராஜ் ப்ரோ. சரி வாங்க போகலாம். ஸோ இங்கே ஜவாது மலை கீழே போர்டு இருக்குது தெளிவாக. ஸோ நம்ம கரெக்டான பாதையில் தான் இப்போ போயிட்டுருக்குறோம். இன்றைக்கி நம்ம போகிற இடம் ஒரு சாதாரண கோவில் இல்லை. கூகுள் மேப்பில் பார்த்தா அது ஒரு இடம், ஆனால் நேரில் போய் பார்த்தா அடடா இவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியாமல் போச்சேன்னு சொல்ல வைக்கிற அளவுக்கு இருக்கிற ஒரு குட்டி சொர்க்கம். இதுதான் நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கும் ஒரு அழகான ஜவாது மலை. இந்த மலைக்குள்ளே இருக்கும் ஆதிசிவன் மற்றும் அருணாச்சலர் கோவில் தான் நம்மளுடைய டெஸ்டினேஷன். அதனால் இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் அண்டு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் அண்ட் அற்புதமான இயற்கை காட்சிகள் அண்ட் லாட் ஆஃப் என்ஜாய்மெண்ட் எல்லாமே உங்களுக்காக காத்திருக்கு. இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டு தான். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜவாது மலைக்கு போகிற ரோடை பார்த்தாலே ஒரு அட்வென்ச்சர் ஃபீல். ஒவ்வொரு ஹேர்பின் பெண்டும் ஒவ்வொரு சர்ப்ரைஸ். ஒரு பக்கம் பார்த்தா பெரிய மலை, ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தா ஆழமான பள்ளத்தாக்கு. இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோ மாதிரி ஸ்லோ மோஷனில் போகிற ஃபீல் இருக்கே, அடி போலி. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து கேர்ஃபுல்லாக பொறுமையாக வாங்க. ரொம்ப அழகாக இருக்குது இயற்கை காற்றை பார்க்குறப்பே. இங்கே பாருங்கள், நம்ம பிரகாஷன் ஆரம்பிச்சிட்டாரு வீடியோ எடுக்கிறதுக்கு. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுறாரு, ஃபன் பண்ணாச்சு. இவர் தான் நம்மளோட ஹீரோ முத்து. நாங்கள் எதிர்பார்க்கல, கொடைக்கான லெவலுக்கு நார்மல் பேர்லாம் செம்மையாக கேமரா கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணுறதால கொஞ்சம் ஓவராக இருக்கும், தப்பாக இருந்துக்காதீங்க. என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் உங்களுக்கு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டு, வண்டியை கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஓட்டிகிட்டு வாங்க. நாங்கள் பொறுமையாக தான் வந்தோம். வீடியோ தான் உங்களுக்கு வேகமாக காமிக்கிறோம். பட் ஏன்னா நாங்கள் வண்டியை ரொம்ப ஸ்லோவாக தான் ஓட்டிருந்தோம். அதான் உங்களுக்கும் சேஃப்டி, எல்லாருக்கும் சேஃப்டி. ரோடு ரொம்ப சின்ன ரோடு. நம்ம சேஃபாக நம்ம சேஃபாக போகிறது நம்மளுக்கு நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்மளுடைய லொக்கேஷனுக்கு நம்ம வரப்போகிறோம். பாருங்கள், இங்கே தெளிவாக போர்டு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தா நம்ம லெஃப்ட் எடுக்கணும். ஸோ லெஃப்ட் எடுத்தோடனே இந்த ரோடு இன்னும் பார்க்குறதுக்கு இன்னும் அற்புதமாக இருக்குது. ரொம்ப சின்ன ரோடு, ஆனால் சுற்றி பாருங்கள் அவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது. நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். மோஸ்ட்லி எல்லாருமே பகலில் வாங்க, அப்போ தான் இந்த ஃபீலை உங்களால் என்ஜாய் பண்ண முடியும். உங்களுக்கும் சேஃப்டியாகவும் இருக்கும். ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் தான். எல்லா சைட்லேயும் போர்டு வச்சுருப்பாங்க கோவில் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக 2 பக்கமும் நல்லாவே விவசாயம் இருக்குது. விவசாய நிலம் தான், விவசாயம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கரெக்டாக அந்த கோவிலோடைய அந்த குளத்துக்கு வந்தாச்சு. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போகலாம். குளத்தை சுற்றி தான் நம்ம கோயிலுக்கு போகணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், அழகாக மயில் இருக்குது. பரவாயில்ல, மயிலெலாம் இங்கே இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல. இவ்வளோ அழகாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்தோட அட்மாஸ்பியர் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ஃபஸ்ட்டு இப்போ திருமலருடைய அவருடைய தங்கி தியானம் பண்ணத்தோடைய இடத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு போகலாம். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த காலத்து அந்த ஒரு டிவியோடைய சீரியலில் பார்த்த மாரி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. இதுமாரி ஒரு க்ரீனிஷான இடத்த நான் இதுமாரி பார்த்ததே இல்லை. அதுவும் இந்த தாமரை குளத்தை இவ்வளோ அழகாக தாமரை பூக்கள், அடிபொலி. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேளுங்க. இங்கே ஒரு டீப் பிரெத் எடுக்கிறதுக்கும் நம்ம வீட்டில் உட்காந்து ஒரு ஏசி காற்று வாங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இதுதான் இயற்கையோட பவர். இங்கே தனியாக திரும்ப ஒரு பக்கத்துலேயே பார்த்தோன்னா ஒரு
விநாயகர் இருக்கிறாரு, அது பக்கத்தில் சிவன் சாமி இருக்குது. அவர் இங்கேருந்து வழிபடுறதுக்கும் இருக்குது. அந்த கோயிலை கட்டினவரே அவரோட திருமூலர் தான். இந்த சாமி பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அது இருக்குங்களா, இதுதான் வந்து பார்த்தோன்னா ஆதிசிவன் அருணாச்சலர் கோயில். ஸோ அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தோன்னா திருமூலருடைய தங்கியிருந்தது. ஸோ இவர் தான் நம்மளோட திருமூலர். இந்த இடத்த பார்க்குறப்பே ஒரு பிரமிடு மாரி இருக்குது. நம்ம என்ன பேசுகிறோமோ அது அப்படியே எக்கோ மூலியமா இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்தாலே ஒரு அமைதி நம்மளுக்கு தாராளமாக வருது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களே இந்த அழகை நீங்களே பாருங்கள். நம்மளோட முத்தான சாமிக்கு முள்ளாந்துட்டு வந்துட்டு அவர் பண்ணுறத நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இருந்த ஒட்டனாலாம் எடுத்துட்டார் அழகாக. பூ இருக்கிற பழைய பூ எல்லாமே மாற்றிட்டு ஸோ திருப்பி எல்லா பூ எடுத்து வெளியே போட்டாச்சு. ஸோ இப்போ திருப்பணும் புது பூ எடுத்துன்னு வைக்கிறாரு. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். இதுமாரி யாரும் பண்ண மாட்டாங்க. எல்லாம் வந்தோமா சாமி கும்பிட்டோமா போனோமான்னு இருப்பாங்க. பட் பரவாயில்ல, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு. நல்ல விஷயமும் கூட. நீங்கள் பார்க்குறீங்களா, இவர் திருமூலர். இவர் தான் ஆப்போசிட்டில் இருக்கிற ஆதிசிவன் அருணாச்சலர் கோயிலை கட்டினது. ஸோ அதனோட முழு தகவலையும் வீடியோவோட எண்டில் அதனோட சுவாமிகளே சொல்லுவார். ஸோ வாங்க நம்ம மெயின் கோயிலுக்கு போகலாம். இங்கே இல்லாத சாமியே இல்லை. மோஸ்ட்லி எல்லா சாமியுமே இங்கே வச்சுருக்குறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அருணாச்சலேஸ்வரர் பெரிய கோவிலாக உள்ளே இருந்தது. ஸோ இதனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லாக வீடியோவோட எண்டில் மறக்காமல் பாருங்கள். இதனுடைய சாமிகளே வந்துட்டு தெளிவாக சொல்லியிருப்பார். இதனுடைய பற்றி அழகை நீங்களே பஸ்ட் ரசிங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ளக்கிற சாமிக்கு பார்க்கலாம். இதுதான் வந்து ஆதிசிவன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ தான் நம்ம பிஸியாக இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு நம்ம வந்தால் தான் நம்மளுக்கு புரியும். நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸு, நம்மளோட கவலைகள், டிப்ரெஷன் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளை விட்டு போயிடும். ஸோ நம்மளுக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு பிளெஸ்ஸிங்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இங்கே ரொம்ப அழகாக இருக்குது சாமி பார்க்குறதுக்கு. ஸோ விநாயகர் இருக்கிறாரு, பக்கத்தில் எல்லா சாமிகளுமே இருக்கிறாரு. ஸோ ஒவ்வொன்றா காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட எண்டை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அதுதான் உங்களுக்கு வந்துட்டு இதனோட தகவல்கள் மொத்தமே அதனுடைய சாமிகளே வந்து பார்த்தோன்னா சொல்லியிருப்பார். ஸோ மறக்காமல் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ நம்ம வீடியோவோட எண்டுக்கு ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தோன்னா 130 தங்க காசுகளும் கிடச்சிருக்கு. இப்போ கோயில் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்கே தான் 130 தங்க காசுகளும் கிடச்சிருக்கு. இப்போ சாமி சொல்கிறது நீங்களே கேளுங்க. ராஜராஜ சோழர் கட்டியிருக்கிறாங்க. இது வந்து ராஜகோபுரம். அப்போ வந்து 60 அடி உயரம் இருந்திருக்கு. இதுதான் என்ட்ரன்ஸ் இருந்திருக்கு.
இது இந்த செதலம் அடைஞ்சதா? ஆ ஆ மூலவரை. அதாவது திருவண்ணாமலை கோயிலுக்கு வந்துருக்கிறாங்க. சுத்தி காடுன்னு பெரிய கோயில் இருந்திருக்கு. புரியல. சுத்தி இது மாதிரி சுத்தி இருந்தது. பெரிய கோயில் இருக்கு. அவர் பேர் வந்து அண்ணாமலைநாதன். அண்ணாமலைநாதன் பேர் இருக்கு. நம்ம அண்ணாமலையார் நாங்க வச்சு நம்ம கோயில் கட்டலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து அண்ணாமலையார் வச்சு கட்டிட்டாங்க. அது வந்து 1700 வச்சு இது வந்து 2600 வருஷம். அது 1200 வருஷங்களா? 1700 வருஷம். இந்த கோயில் 2600. இது 2600 வருஷம் ஆச்சு கோயில். அதாவது திருமூலர் தான் இது வந்து கோயில் வழிபாடு பண்ணி கோயில் கட்டியிருக்கிறார். திருமூலர். ஆதிசிவன் அருணாச்சலேஸ்வரர். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மா. உள்ள ஆதி அண்ணாமலையார் உண்ணாமலையம்மாள் ஆதிசிவன் அருணாச்சலேஸ்வரர். இப்போ வெளியே இருக்கிறவங்களாம் அவங்க உள்ள இருந்த சாமி தான் இப்போ வெளியே எடுத்து வச்சிருக்கோம். ஓகே ஓகே நன்றிங்க ஐயா. சிவாயனா சிவாயனா. அதாவது மாதத்துக்கு 2 முறை பிரவாசம் நடக்கும். நம்ம வந்து ஒரு 500 பேர் 600 பேர் வருவாங்க. அவங்களுக்கு வந்து அன்னதானம் நம்ம கொடுக்குறோம். சரிங்க சரிங்க. அது எப்படியாலும் உங்களுக்கு உதவி செய்யணும்னா நன்றி.